கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜீவா, இவங்க எங்கள் அம்மா. நாங்கள் இப்போ தான் பெங்களூர்லேருந்து வந்துன்னு இருக்கிறோம். போன வருஷம் பிப்ரவரி மாதம் எங்கள் அம்மாவுக்கு வேலையே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக எங்களுக்கு எங்கள் அம்மாவுடைய வேலை இல்லை. நான் ஒண்டி தான் போய் சமாளிச்சுன்னு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச அஞ்சலி அக்கான்றவங்க ஒருத்தவங்க, அவங்க ஐயாவோடைய மங்கள வார்த்தையவே ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அம்மா இந்த ஜெபம் பாருமா, இவரோடு கூட சேர்ந்து நீ ப்ரேயர் பண்ணு, அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் ப்ரேயர் பண்ணோம். டெய்லி மங்கள வார்த்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்குள்ளே கடவுள் தூண்டி நீங்கள் போய் அன்பரின் பாதத்தில் கலந்துக்கோங்க, அவர்கிட்ட பேசுங்கன்னு எங்களுக்குள்ளவே ஒரு தூண்டுதல் இருந்ததுனால நாங்கள் அப்பக்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். அன்னிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் ஜெபம் மிஸ் பண்ணாமல் அன்பரின் பாதத்துலேயும் வந்துன்னு இருக்கிறோம். அப்புறமா தினமும் ப்ரேயரோ காலையிலையோ பார்க்குறோம், நைட்டோ பார்க்குறோம். அதை பார்க்கும் போதெல்லாம் கடவுளே எங்கள் கூட ஒரு நாளும் நீங்கள் பயப்படாதம்மா, நான் உங்க கூட இருக்கிறேன்னு அவர் சொல்கிறது போல் எங்களுக்கு இருக்கும். எங்களோடு கூட யாரும் ஆம்பளைங்கன்னு எங்கள் கூட யாரும் இல்லைன்னாலும், ஆனால் கடவுள் எங்களுக்கு பெரிய ஒரு துரைதலங்களோடு எங்கள் கூட இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் வேலை எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் ஜூன் மாதம் ட்ரெயினில் ஏறுறப்ப கால் ஒன்று உள்ளே மாட்டிக்கிச்சு, ஒன்று வெளியே மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் குதிச்சு உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு காலில் அடிபட்டு அதில் கொஞ்சம் வீக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போனப்போ தெரப்பி வச்சாங்க காலுக்கு. அது ஒரு 3 நாள் வச்சேன். அவங்க சொன்னாங்க ஆரம்பத்திலேயே, நீங்கள் இது வைக்கிறப்ப உங்களுக்கு காய்ச்சல் வரும், சளி தொல்லைங்க இருக்கும், நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒரு 5 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது சொன்னாங்க. ஆனால் எனக்கு 5 மாதத்துக்கு மேலேயே இருந்தது. ஆனால் அது எனக்கு வாந்தி, டெய்லி சாப்பிட்ட உடனே நைட்டு வாந்தி, அப்புறம் சளி கூழாங்கல் மாதிரி அப்படியே உருண்டையாக மூச்சு குழாயில் அடைச்சிரும். ஏன் இருக்கிறோன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு வேறு வழியே தெரியல, நம்மளுக்கு அடைக்கலப்பட்டனான்னு இந்த இதுக்கு தான் நம்ம நோயிலேருந்து காண்டவர் நம்மளுக்கு விடுதலை தரணும் சொல்லி வேண்டிட்டு பொறுத்தனையோட போனேன். ஐயா ஜெபம் பண்ணி அமிச்சார். உடனே அந்த நைட்டு எனக்கு அந்த வாமிட் அவ்வளோ நாள் இருந்தது நின்றுச்சு. இன்றைக்கி நல்லபடியாக எனக்கு மூச்சு விட்டு நல்ல நைட்டு தூங்குறதுக்கும் இருமலே இப்போ சுத்தமாக கிடையாது. ஐயா கண்டி நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிப்பது என் பிள்ளைகளுக்கு பரலோகத்தினுடைய திட்டம். ஜெபத்திலே கண்ணீரோடு தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? பிசாசானவனை ஜெயித்தார்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு கண்களுக்கு தெரிகிற ஒரு விரோதி இருப்பான் என்றால் அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தெரிந்தவர்களே இருக்கலாம். ஆனால் கண்களுக்கு தெரியாத ஒரு பரம விரோதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறான். அவனை நீங்கள் ஜெயித்தே ஆக வேண்டும். அவனை எப்படி ஜெயிப்பது? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் தான் அவனை நாம் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் ஒருவர் கூட உங்கள் வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாக இருக்கக்கூடாது என்பது என் ஆண்டவருடைய திட்டம். ஒருவர் கூட உங்களுடைய படிப்பிலே தோற்று போகக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தோற்று போகக்கூடாது.
உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் தோற்று போகக்கூடாது, உங்களுடைய தொழிலிலே நீங்கள் தோற்று போகக்கூடாது. அதே நேரத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போகக்கூடாது. உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்கிற ஜெயத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றோடு கூட உங்களை பின்தொடர்ந்து வந்த தோல்வியின், அவமானத்தின் பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருகிறார். தோல்வியின் நாட்களுக்கு முடிவை கொண்டு வருகிறான். தோல்வியை கொண்டு வருகிறவன் பிசாசானவன். தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடம் கொடுத்துட்டீங்க. அவன் ஏறி உட்கார்ந்து வேரோட உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி வேரூன்றி ஆழத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறான். சில அசுத்த ஆவிகளை துரத்தும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவிகள் ஓடும். அது எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் என்று சொன்னால், இப்போ தான் புதுசாக உங்கள் வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு உங்களுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிற அசுத்த ஆவிகள். சில அசுத்த ஆவிகள் ரொம்ப போராடி ஜெபம் பண்ணி அவனை துரத்தலாம். அப்படிப்பட்டவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, சில வருஷங்களாக உங்களுக்குள்ளே வேரூன்றி நிற்கிறவைகள். ஆனால் சில அசுத்த ஆவிகள் உங்களுக்குள்ளால் உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு அவைகள் பல வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சர் வியாதி ஒரு மனுஷனை அழிக்கிறது போல உங்களுக்குள்ளே உட்கார்ந்து உங்களை அழித்து கொண்டிருக்கிறது, உடைய பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துவதற்கு இயேசு சொல்லுகிறார், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை துரத்த முடியாது. தேவாலயத்திலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. எத்தனை வருஷ காலமாக உங்களுக்குள்ளால வேரூன்றி நிற்கிற பிசாசா இருந்தாலும் சரி, அசுத்த ஆவிகளாக இருந்தாலும் சரி, பலவீனப்படுத்துகிற ஆவிகளாக இருந்தாலும் சரி, அலக்களிப்பின் ஆவிகளாக இருந்தாலும் சரி, உங்களை தோல்விக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற ஆவிகளாக இருந்தாலும் சரி, டிப்ரெஷன் ஆவிகளாக இருந்தாலும் சரி, புத்தி பேதலிக்க பண்ணுகிற ஆவிகளாக இருந்தாலும் சரி, தேவாலயத்தில் நீங்கள் கடந்து போகும் பொழுது எல்லா அசுத்த ஆவிகளுக்கு ஆண்டவர் சாவுமணி அடித்து அவனுடைய கிரியைகளை வேரோட பிடுங்கி எறிந்து உங்களை இந்த இடத்திலிருந்து விடுதலையோடு என் ஆண்டவர் அனுப்ப போகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே, நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு விடுதலை, உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு ஜெயம். அநேக பிள்ளைகள் சொல்லுவார்கள், நான் மணிக்கூர் கணக்காக படிக்கிறேன், ஆனால் அது எனக்கு ஞாபகத்திலே இருப்பதில்லை. ரொம்ப நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேன், ராத்திரி எல்லாம் படிக்கிறேன், காலையில் எழும்பி படிக்கிறேன். ஐயா, எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்தா என்னமோ என்னுடைய மூளையில் நான் படித்து வச்சிருந்தது எல்லாமே ஒரு ரப்பர் போட்டு அழிச்சது போல மூளை செலவை பண்ணினது மாதிரி ஒன்றும் தெரியாமல் நான் பிளாங்காக இருக்கிறேன், நான் தோற்று போயிருக்கிறேன். வேதனையோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு, வேதனையோடு இருக்கிற பெரியவர்கள் உண்டு. பல முறை பேங்க் எக்ஸாம் எழுதினேன், நிறைய முறை கடினமாய் உழைத்து எழுதினேன். அதுக்காக இரவு பகல் பார்க்காமல் கோச்சிங் கிளாஸ் போனேன். எழுதும் பொழுது ஏதோ ஒரு மறதி, இந்த மறதியை கொண்டு வருகிறவன் பிசாசானவன். வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு அந்த பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆட்டுக்குட்டி அவனுடைய இரத்தம், அவருடைய சாட்சியுள்ள வசனங்கள் இன்றைக்கு ஜெயத்தை தரப்போகிறதாம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை கண்டிப்பாக நம்ம வாசிச்சே ஆகணும். அப்போ தான் இதிலிருந்து நாம் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே 12 எடுத்து வாசிப்போமா? ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, தனக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அன்றைக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே நீங்கள் களி கூறுங்கள். அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு வாய்ப்பில்லை. காரணம், பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த தூதர்கள் இனி பரலோகத்திற்குள்ளால என்றாக முடியாது.
அங்கு குழப்பங்களை கொண்டு வர முடியாது. எனவே பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களே, நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் களிகூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வெளிப்பாடு என்ன வருகிறது? பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. காரணம், அந்த தள்ளப்பட்ட தூதன் யாரை அழிக்கலாம், யாரை விழுங்கலாம் என்று பூமியிலும் கடல்களிலும் சமுத்திரங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறான். எப்படி அலைகிறானாம்? இனி அவனுக்கு கொஞ்சம் தான் காலம் இருக்கிறது, கொஞ்சம் வாய்ப்பு தான் இருக்கிறது என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆபத்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலே ஆபத்தை கொண்டு வருகிறவன் பிசாசானவன், விபத்தை கொண்டு வருகிறவன் பிசாசானவன். அவன் சாதாரணமாய் இறங்கி வரவில்லை, கோபத்தோடு இறங்கி வரவில்லை, மிகுந்த கோபத்தோடு உங்களிடத்திலும் உங்கள் பிள்ளைகளிடத்திலும் இறங்கி வந்திருக்கிறான். உள்ள உட்கார்ந்து சைலண்ட் கில்லர் என்று சொல்லுவார்கள். சைலண்டா ஆட்களை அழிச்சிட்டு இருப்பான், சைலண்டா காரியங்களை நடப்பிச்சுட்டு இருப்பான், சைலண்டா அவனுடைய மூளையை செலவு பண்ணி மூளையில் இருக்கிற எல்லா அந்த மெமரி செல்ஸ் அழித்து கொண்டே இருப்பான். எப்படியாவது அவனுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவன் உள்ளுக்குள்ளால உட்கார்ந்து சில கிரியைகளை நடப்பித்து கொண்டிருப்பான். ஆரம்ப நாட்களிலே பிசாசானவன் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுடைய தந்திரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுவதில்லை, உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மேலோட்டமாக சின்ன சின்ன பாதிப்புகளை அவன் கொண்டு வருவான், அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது வேரோடு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலே உங்களை அழிக்கும்படிக்கு, உங்களுடைய பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு அவன் மிகுந்த கோபம் கொண்டு ஒரு தருணத்திற்காக காத்து கொண்டிருப்பான். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட தருணத்திற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பதற்காக ஆண்டவர் 2 ஆயுதங்களை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், இன்னொன்று சாட்சியின் வசனம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர் ஞானஸ்நானம் எடுத்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இந்த 40 நாட்களும் உங்களுக்கும் ஆவிக்குரிய ரீதியாக பலன் கொள்ளுகிற நாட்கள். 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து வெளியே வந்த பொழுது பிசாசானவன் உலகத்தை காட்டி பார்த்தான், மாமிசத்தை காட்டி பார்த்தான், செல்வங்களை காட்டி பார்த்தான், பசியை கொடுத்து பார்த்தான். ஒன்றிலும் ஆண்டவர் விழுந்து விடவில்லை. அந்த பிசாசானவனை ஜெயித்தார். பசியோடு இருக்கிறார், 40 நாட்கள் உபவாசம் இருந்து. அப்படியே சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சாட்சியின் வார்த்தையை கொண்டு அவனை ஜெயித்தார். மலையின் மேலே கொண்டு போய் கீழே விழுந்து நீர் குதியும், அப்பொழுது தேவதூதர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்துவார்கள் என்று சொன்னார்களே, இப்பொழுது நீங்கள் தேவாலயத்தின் உப்பரிகையிலிருந்து நீர் கீழே விழுந்தால், நீர் குதித்தால் தேவதூதர்கள் தாங்குவார்கள் என்று வசனத்தை கொண்டே இயேசுவிடத்திலே வருகிறான். ஆண்டவர் இன்னொரு வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அந்த மலையின் மேலே கொண்டு போயிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் காண்பித்து என்னை பணிந்து கொள்ளும், இதை எல்லாம் தருகிறேன் என்று சொல்லி உலகத்தின் செல்வங்களை காட்டி இயேசுவை மயக்க பார்த்தான். இயேசு வசனத்தினாலே ஜெயித்தார். இன்றைக்கும் பிசாசானவன் சில நேரங்களிலே இச்சையின் ரூபமாக உன்னை வஞ்சிக்க வருவான். செல்வங்களை காண்பித்து, வசதி வாய்ப்புகளை காண்பித்து உங்களை வஞ்சிக்க வருவான். இல்லாவிட்டால் சில நேரங்களிலே வசனத்தையே திரித்து பேசி உங்களை வஞ்சிக்க வருவான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவன் தந்திரக்காரன் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வரும் பொழுது தந்திரக்காரனாய் வருவான். தேவனுடைய பிள்ளைகள் அதற்காக என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே, யோபுவின் கூடாரத்தில் உம்முடைய ரகசிய செயல் இருந்தது போல என் கூடாரம் மறைவிலே உம்முடைய ரகசிய செயல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக ரகசிய செயல் யோபுவினுடைய கூடாரத்திலே இருந்தது, எதற்காக உங்கள் கூடார மறைவிலே ரகசிய செயல் என்பதை நீங்கள் அறிந்தாக வேண்டும். உங்களுக்கு விரோதமாக கண்ணுக்கு தெரிய ஒரு எதிரி வந்தால் எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி அவர்களை எதிர்கொள்ள வேண்டும், எப்படி அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் திட்டம் போட்டு ஜெபித்து சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் பிசாசானவன் அப்படி வரமாட்டான். அவன் பதுங்கி எந்த ரூபத்தில் வருகிறான் என்று நமக்கு தெரியாது. அவன் ரகசியமாய் வருவான்.
அப்ப ரகசியமாய் வருகிற அவனுடைய வருகையை நாம் எதிர்பாராத நேரத்தில் அவன் வருகிற வருகையை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினாலே ஆண்டவருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடார மறைவில் இருக்கும் பொழுது ரகசியமாக ஆண்டவர் கிரியை செய்து அவனை அழித்து போடுவார். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்களுடைய கண்களுக்கு பின்னால ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் வந்த எத்தனை கிரியைகளை, எத்தனை ஆயுதங்களை அழித்தார் என்று நீங்கள் பட்டியல் போட்டால் உங்களால் பட்டியல் போட முடியாது. காரணம், ஆண்டவர் ரகசியமாய் உங்கள் முன்னே உட்கார்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த கோபத்தோடு உங்களிடத்திலே இறங்கி இருக்கிறபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னென்னா, அவன் உள்ளே உட்காந்துட்டானா கோபம் பொத்துக்கிட்டு வரும். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தான் என்ன மாதிரி கோவப்படுது, வாலிப பிள்ளை என்ன மாதிரி கோவப்படுது, பயங்கரமாக சொல்லுவாங்க. ஐயோ கோபம் அவருக்கு பொத்துக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. மூக்கு மேலே கோபம் இருக்குன்னுவாங்க. கோபம் வந்து அவன் என்ன செய்கிறான்னு தெரியாதுன்னுவாங்க. உண்மைதான், ஏன்னால் அவன் செய்ய மாட்டான். அவனுக்குள் மூர்க்க குணமுள்ள ஒரு ஆவி வந்து உட்கார்ந்து அவனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை முரட்டாட்டமுள்ள பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகள் விலகுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். மாற்றங்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறது. மாற்றங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. புத்தி பேதலிப்பின் ஆவிகளை வெளியேற்றுகிறார். அநேக பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே பிசாசானவன் தூக்கத்தை கெடுப்பதற்கென்று வருகிறான். அநேக பிள்ளைகளை தூக்கத்தை கெடுத்து ராத்திரி தூங்குகிற நேரத்தில் ஏதேதோ சிந்தனையை கொடுத்து அவர்களை பைத்தியக்காரர்களாக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். இன்றைக்கு அப்படிப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர் இங்கு வந்திருந்தாலும் சரி, சைக்காட்ரிக் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரி, டிப்ரெஷன் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரி, என் இயேசுவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இப்பொழுது அவனுடைய கிரியைகளை பிடுங்கி அறிகிறேன். அவைகள் ஒன்றும் இங்க இருக்கிற ஒரு பிள்ளைகளையும் சேதப்படுத்தக்கூடாது. உங்களுடைய நெற்றியிலே ஆண்டவர் அச்சடையாளமாக ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை பூசி இந்த இடத்தில் இன்றைக்கு அனுப்ப போகிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே உங்களுக்கு தெரியும், எகிப்திலே இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை பூசி சொல்றாரு, அந்த இரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களுக்கு உள்ளே எந்த அழிவின் தூதனும் வர முடியாது, எந்த சங்கார தூதனும் வர முடியாது. வர முடியாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பை போட்டு ஆண்டவர் இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இந்த வேளையில் தாமே உங்கள் வீடுகளில் உள்ள எல்லா நிலை கால்களிலும், நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்களிலும், உங்களுடைய தொழில் கூடங்களிலும், உங்களுடைய ஊழிய ஸ்தலங்களிலும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை இப்பொழுது தெளிக்கிறதை என்னுடைய ஆவியிலே காண்கிறேன். அழிவுகளுக்கு நீங்களாக்கி தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக படித்த பிள்ளைகள், டாக்டர் படிக்கிற பிள்ளைங்க, இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்க, ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைங்க என்று சொல்லி எந்த லெவலில் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை அழிப்பதற்கு பிசாசன் இப்போ லேட்டஸ்டாக கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆயுதம் என்னென்னா டிப்ரெஷன். ஒரு சின்ன காரியம்தான் நடந்திருக்கும், அதை பெருசாக்கி அந்த பிள்ளைகள் அதை அப்படியே பூஸ்டப் பண்ணி அதை அப்படியே திங்க் பண்ணி அதை டெவலப் பண்ணி அவருடைய தூக்கத்தை கெடுத்து, அவருடைய நிம்மதியை கெடுத்து, குடும்பத்தாருடைய நிம்மதியை கெடுத்து, அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். டிப்ரெஷன் ஸ்பிரிட் இன்றைக்கு அதிகமாக அநேக வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்ட அசுத்தாவிகள் வந்து அவர்களுடைய எதிர்காலத்தை சிதைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எந்தெந்த அசுத்தாவிகள் உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளிடத்தில் இருந்தாலும், பெரியவரிடத்தில் இருந்தாலும் சரி, குழந்தைகளிடத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை அவர்கள் மேலே பூசி ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொன்னீரே. இதுவரைக்கும் எந்த பிசாசை ஜெயிக்க முடியவில்லையோ, எந்த மாமிசத்தை ஜெயிக்க முடியவில்லையோ, எந்த உலகத்தை ஜெயிக்க முடியவில்லையோ, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என் பிள்ளைகள் மேலே எப்பொழுது இறங்கி வருவதாக அந்த அபிஷேகத்தை என் பிள்ளைகள் மேலே வைக்கிறேன். தோல்வியின் ஆவிகளை வெளியேற்றி ஜெய கிறிஸ்து
ஜெகோவா நிசி, வெற்றியின் தேவன் என் பிள்ளைகளுக்கு பக்கபலமாய் இறங்கி வருவீராக. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகள் மாறட்டும். பிசாசானவரின் பிள்ளைகளை தோல்விக்கினராய் நடத்த மெமரி செல்ஸ் எல்லாத்தையும் பாழாக்கி வைத்திருக்கிறானோ, மூளையில் இருக்கிற எல்லா நரம்புகளை பாதிக்க வைத்திருக்கிறானோ, எந்தெந்த பிசாசு அந்த பிள்ளைகளுக்குள்ள டிப்ரெஷன் ஆவிகளை கொண்டு வந்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மறைந்து போகட்டும். ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். தோல்விக்கு என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக. ஆட்டுக்குட்டியாண்டிய இரத்தத்தை அவர்கள் மேல் பூசி ஜெபிக்கிறேன். சாட்சியின் வசனத்தை கேட்டிருக்கிறார்கள், அதன் நிமித்தம் ஜெயம் உண்டாகட்டும். உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்கிற ஜெயம் என் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. தோல் வியாதிக்கு முடிவை கொண்டு வருவீராக. இருதய வியாதிகள் மறைவராக. பிரீத்திங் யூனிட்டை புதிதாய் மாற்றுவீராக. மூச்சு குழாய்களை புதிதாய் மாற்றுவீராக. லங்ஸ், லிவர், கிட்னி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாய் மாறுவதாக. நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் என்ன நல்ல காரியம் எல்லாம் நடக்கலன்னு வேதனையோடு வந்திருக்கிறாங்களோ, கண்ணீரோடு உடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி ஜெபிக்கிறேன். நடக்காத நல்ல காரியங்கள் நடக்கட்டும். கிடைக்காத வேலைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு வழி திறப்பீராக. அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கட்டும். வேலைகள் உறுதிப்படுத்தப்படட்டும். எந்தெந்த பிள்ளைகள் திருமணம் நடக்கலன்னு வேதனையோடு வந்திருக்கிறார்களோ, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை துணை ஏற்படுத்தி உங்கள் தலைமையில் திருமணம் நடக்கட்டும். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என் பிள்ளைகளுக்காக நல்ல வரன்களை கொண்டு வந்து இயேசுவாமியுடைய தலைமையில் திருமணங்கள் நடக்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் நன்மையான ஒரு கற்பத்தின் கனி எனக்கு இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து உங்களுடைய நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் அற்று போகும்படி பண்ணுவேன் என்று சொன்னீரே. இவருடைய நிந்தை மாறும்படி அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பீராக. ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை கொடுத்து என் பிள்ளைகளை கனமன். சொந்த வீடு வாசலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை தார். மற்றும் என் பிள்ளைகள் கோர்ட்டு கேசு பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகட்டும். பிரிவினையின் ஆவிகள் வெளியேறி ஐக்கியம் உண்டாகட்டும். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்றாக இருக்கட்டும், தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். அன்பிற்குரியவர்களே, 2026 ஆண்டிற்கான புனித பயணமானது வருகிற மே மாதம் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்
அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.